சங்கரன் வணக்கம். தேர்தல் ஆணையத்துடைய ஏற்பாடுகள் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு? நாளைக்கு வாக்களிக்க வர்றவங்க என்னென்ன விஷயங்களை அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு வரணும்? விரிவான தகவல்கள். வணக்கம் பார்த்திபன். இன்னும் ஒரு 11 மணி நேரத்திற்கு பிறகு தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது. 17வது சட்டப்பேரவையை அமைப்பதற்கான தேர்தல் இது. தமிழகம் முழுவதும் தேர்தலை நடத்துவதற்கு முழு வீச்சில் தேர்தல் ஆணையம் அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. நாம் இது தொடர்பான சில முக்கியமான விவரங்களை பார்க்கோம்னா, அதாவது தமிழ்நாடு முழுக்க 4023 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இவங்களில் 3579 பேர் ஆண்கள், 443 பேர் பெண் வேட்பாளர்கள், ஒருவர் மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர். இந்த தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுக்க தேர்தல் ஆணையம் பார்த்தோம்னா 75,064 வாக்குச்சாவடிகள் அமைத்திருக்கிறது. காலை சரியா 7 மணி அளவில் வாக்குப்பதிவு துவங்கி மாலை 6 மணிக்கு வரை முடிய இருக்கிறது. மாலை 6 மணிக்குள்ளாக வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கி வரிசையில் நிற்க வைத்து எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் முழுமையாக வாக்களித்து முடிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னதாக காலையில் ஒரு 5-15 மணி அளவில் இந்த முகவர்கள் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாதிரி வாக்குப்பதிவு என்பது முன்கூட்டியே இந்த 7 மணிக்கு முன்னதாக ஒரு மணி நேரம் அளவில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு சரியான முறையில் நடந்திருக்கிறதா, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க தேர்தல் அதிகாரிகள் முகவர்களுக்கு அனைத்தும் வந்த பிறகுதான் 7 மணி அளவில் சரியா வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது. மேலும் இந்த வாக்குச்சாவடிகளில் பல்வேறு ஏற்பாடுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குச்சாவடிக்கு உள்ளேயும் வெளிப்புறத்திலேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு முழுக்க அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிகளில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சென்னையில் இருந்தபடி அதை போன்று அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் கண்காணிக்க முடியும். அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அவரவருடைய அந்த கட்டுப்பாட்டு அறைகளில் இருந்து என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனிக்க முடியும். ஏதேனும் பிரச்சனைகள் என்றாலோ அல்லது வேறு தகவல்கள் அங்கே ஏதாவது நடந்தால் உடனுக்குடன் அது தொடர்பான தகவல்களை கேட்டறிந்து உரிய நடவடிக்கையை உடனுக்குடன் எடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வாக்குச்சாவடிகளில் அதாவது அடிப்படை வசதிகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, அதே போன்று கடுமையான ஒரு வெயில் தற்போது தமிழகத்தில் இருக்கிறதுனால அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே துணி பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இருக்கை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. வயதானவர்கள் அதே போன்று மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் எல்லாம் வாக்களிக்க வருவார்கள் என்பதால் அவர்கள் அமர்வதற்காக இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர் தமிழகத்தில் வாக்களிக்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5,70,43,291 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறாங்க. இவர்களில் 2,80,30,658 பேர் பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள். பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 2,93,04,905 இருக்கிறது. மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,728 இருக்கிறது. மேலும் இந்த தேர்தல் எப்படி நடக்கிறது, எங்கெங்கே விதிமீறல்கள் இருக்கிறது, என்ன செலவுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, வேறு ஏதேனும் விதிமீறல்கள் இருக்கிறதா என்பதை எல்லாம் கண்காணிப்பதற்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு அதிகாரிகளை நியமித்திருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் 326 தேர்தல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. அவர்களில் 136 பேர் பொது பார்வையாளர்கள், 40 பேர் போலீஸ் பார்வையாளர்களாக செயல்படுகிறார்கள், 150 பேர் செலவின பார்வையாளர்கள். வேட்பாளர் தரப்புல வேறு என்னென்ன செலவுகள் செய்யப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் ஏற்கனவே அவங்க கண்காணிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நாளை முழுவதும் அவர்கள் இது தொடர்பான பல்வேறு கண்காணிப்பில் ஈடுபட இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே செய்தியாளர் சசிதரன் சொன்ன மாதிரி காவல்துறை தரப்புல பொறுத்த வரைக்கும் பல்வேறு விரிவான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த எவ்வளவு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,06,418 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து, அதாவது 75,064 வாக்குச்சாவடிகளுக்கும் ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 75,064 எண்ணிக்கையில் இந்த கட்டுப்பாட்டு எந்திரங்களும் அதே போன்று வாக்கை உறுதி செய்யக்கூடிய விவிபேட் எந்திரங்கள் ஆகியவை எல்லாம் பொருத்தப்பட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. அதோடு கூடுதலாக ஒரு
ஒரு ரிசர்வ் அடிப்படையில் ஏதேனும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல அல்லது மற்ற இயந்திரங்கள்ல ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்காக அல்லது ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற இயந்திரங்களை பொருத்துவதற்காக ஒரு 20% அளவிற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் எல்லாம் ரிசர்வில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று 30% அளவிற்கு விவிபேட் இயந்திரங்களும் ரிசர்வில் வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர், அதேபோன்று மற்ற 3 அலுவலர்கள், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முகவர் எல்லாம் அந்த வாக்குச்சாவடியில் இருப்பாங்க. வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்கள் வரும்போது அவர்கள் பூத் ஸ்லிப்பை ஏற்கனவே தமிழகம் முழுக்க வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு கூட அந்த வாக்குச்சாவடிக்கு அருகாமையில் இதுவரைக்கும் பூத் ஸ்லிப் வாங்காதவங்க கூட அங்க வாங்கிக்கலாம். இந்த பூத் ஸ்லிப்ங்கிறது வாக்குச்சாவடி எங்கே இருக்கிறது அப்படிங்கறத ஒரு அடையாளம் காண்பதற்கான ஒரு ஸ்லிப் மட்டும்தான். ஆனால் முக்கியமாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தபடி வாக்காளர் அட்டையோ அல்லது வங்கி பாஸ் புத்தகம் உள்ளிட்ட இதர 12 வகையான ஆவணங்கள் இருக்கிறது. இதுல ஏதேனும் ஒரு ஆவணங்களை எடுத்துக்கொண்டு கண்டிப்பா வாக்காளர்கள் உள்ளே போகணும். இந்த ஆவணங்கள் இல்லாம வெறும் பூத் ஸ்லிப் மட்டும் எடுத்துக்கிட்டு போனா அவங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவையான ஆவணங்கள்ல ஏதேனும் ஒன்று அவங்க எடுத்துட்டு போகணும். இந்த சின்ன அதே போன்று வாக்குச்சாவடிக்குள்ள அந்த வாக்காளர்கள் வாக்கை செலுத்துவதற்கு முழுமையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் காலை 7 மணி அளவில் இந்த வாக்குப்பதிவானது துவங்க இருக்கிறது. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திபன், தமிழகத்திற்கு மட்டுமே இந்த தேர்தலை நடத்துவதற்காக எவ்வளவு கோடிகள் செலவழிக்கப்படுகிறது என்று பார்த்தால் 1300 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும் இந்த தேர்தல் செலவாக செலவிடப்படுகிறது. இவ்வளவு பெரிய தொகையை செலவழித்து இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. எனவே அனைவரும் வாக்களிக்க தகுதி வாய்ந்த அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். வாக்களிப்பதற்கு அனைவரும் வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும். 100 விழுக்காடு அளவிற்கு இந்த வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனாலும் கூட கடந்த காலங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் 75 விழுக்காட்டிலிருந்து ஒரு 80 விழுக்காடு அளவிற்கு தான் பெரும்பாலும் வாக்குப்பதிவு என்பது தமிழகத்தில் இருந்திருக்கிறது. இந்த முறை இது அதிகமாகுமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மேலும் நாளை தேர்தலையொட்டி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு சம்பளத்தோடு கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டு நாளை அவர்கள் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க 35,000 நகைக்கடைகளும் விடுமுறை அறிவிப்பை இன்று மாலை வெளியிட்டன. கிட்டத்தட்ட நகைக்கடைகளில் மட்டும் 2 லட்சம் ஊழியர்கள் வேலை பார்க்கிறாங்க. அவர்களும் வாக்களிப்பதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற ஒரு சூழலில் நாளை காலை வாக்குப்பதிவு ஆனது துவங்குகிறது. 17வது சட்டப்பேரவை அமைக்கப்படுகிற ஒரு சூழலில் இந்த முறை இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.